இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் 53% சார்ஜ் இருக்குது. ஃபுல் சார்ஜ் ஆனால் இதே சார்ஜிங் கட் ஆஃப் ஆகிக்கும். 3 லைட்டு 3 ஃபேன் போட்டிங்கன்னா கூட 8 மணி நேரத்துக்கு மேலே பேக்கப் வரும். இதில் மெயினான விஷயம் என்னென்னா டிஸ்டில் வாட்டர் ஊற்ற தேவையில்லை. 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் இதுக்கு எந்த ஜீரோ மெயின்டெனன்ஸ். இது காம்பேக்டாக இருக்கிறதுனால இது எங்கே வேணாலும் நம்ம கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே பெங்களூரில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹோம் டவுனுக்கு வந்தாங்கன்னா அங்கேயே இதை எடுத்துகிட்டு வந்துருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே லைஃப் வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோக்காக நம்ம சேலம்ல இருக்கக்கூடிய ஒமேகா யூபிஎஸ் தான் வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க. அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதா சார் வந்திருக்காரு. சார் வணக்கம் சார். உங்க நேம் பிளஸ் நம்ம கம்பெனி பத்தி சொல்லிருங்க சார். என்னோட பேர் ரமேஷ். நான் ஒமேகா டிஜிட்டல் கண்ட்ரோல்ஸ்ங்கிற கம்பெனி நடத்திட்டு இருக்கிறேன். இது லாஸ்ட் 6 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு மற்றும் ஆஃபீஸுக்கு தேவையான லித்தியம் இன்வெர்டர்ஸ் பிளஸ் பேட்டரிஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நீங்க பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துடலாமாங்க சார்? ஓகே. ஸோ இதுதான் நம்ம ப்ராடக்ட் இல்லையாங்க சார்? ஆமாம் சார், இதுதான் நம்மளுடைய காம்பேக்டான இன்வெர்டர் பிளஸ் பேட்டரி கம்பைண்டாக இருக்கிற ஒரே இன்வெர்டர். ஓகே. இப்போ இந்த குட்டி டிவைஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்டர் பிளஸ் பேட்டரி வந்து இருக்கும். இவ்வளோதான் டிவைஸே, இவ்வளோதான் டிவைஸே இவ்வளோதான். அப்போ ஸ்பேஸ் வந்து பெருசாக ஆக்குபை பண்ணாது. இதில் மெயினான விஷயம் என்னன்னா டிஸ்டில் வாட்டர் ஊற்ற தேவையில்லை. இப்போ நீங்கள் வீட்டில் வச்சிருக்கிற நார்மல் பேட்டரியில் டிஸ்டில் வாட்டர் ஊற்றுறதுக்கு மறந்துட்டீங்கன்னா அதோடைய லைஃப் வந்து 2 வருஷம் 3 வருஷத்துலேயே போயிடும். திருப்பி நீங்கள் அதுக்கு ஒரு 15,000 ரூபா கொடுத்து திருப்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கணும். இது நம்ம மறந்துடுறோம், வேற ஒன்றும் கிடையாது. நம்ம இருக்கிற பிஸி ஷெட்யூலில் நம்ம மறந்துடுறோம். இப்போ லெட் ஆசிட் பேட்டரிக்கு எவ்வளோ நாளைக்கு ஒரு டைம் அந்த டிஜிட்டல் வாட்டர் ஊற்றணும்? 3 மாதத்துக்கு ஒரு டைம் ஊற்றணும். மறந்துட்டோம்னா அப்போ அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். போயிடும். நம்மளுக்கு கரண்ட் போச்சுன்னா அது பேக்கப்பும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதுலேருந்து நம்ம இதுக்கு வந்து அது மாதிரி எதுவும் தேவையில்லை. 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் இதுக்கு எந்த ஜீரோ மெயின்டெனன்ஸ் மாட்டிட்டுங்கன்னா மறந்துடலாம். கரண்ட் போனால் இது ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகிக்கும். ஃபுல் சார்ஜ் ஆனால் இதே சார்ஜிங் கட் ஆஃப் ஆகிக்கும். ஓகே. இதில் ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் பேட்டரிக்கு சார்ஜிங் ஆகிறதுக்கு எடுக்கிற கரண்ட்டை விட இது வந்து கரண்ட் கம்மியாகும். இப்போ நார்மல் லெட் ஆசிட் பேட்டரியில் 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 யூனிட் ஆகும். இதில் வந்து இந்த 1000 யூனிட் சேவ் ஆகிறதுனால 8000 10,000 ரூபா காசு மிச்சம் பண்ணி கொடுக்கும். எவ்வளோ நாள் ஸ்பேன்லங்க சார்? 5 வருஷப்பட்ட 5 வருஷம் ஸ்பேனில் 5 வருஷம் எடுத்துக்கலாம். லெட் ஆசிட் பேட்டரி வந்து ஒரு 5 வருஷம் ஒர்க் ஆகும் ஒரு பேட்டரி அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் நம்ம எடுத்துட்டோம்னா இது கரண்ட் பில் மிச்சம் பண்ணி கொடுக்கறது மட்டும் 8000 10,000 ரூபா ஆகணும். இது காம்பேக்டாக இருக்கிறதுனால இது எங்கே வேணாலும் நம்ம கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகே. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வேற எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறோம்னா கூட எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஓகே. ஸோ அப்படி யாராவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களாங்க சார்? ஃபார் எக்ஸாம்பிள் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு. ஆமாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே பெங்களூரில் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க ஹோம் டவுனுக்கு வந்தாங்கன்னா அங்கேயே இதை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அழகாக கார்லேயே எடுத்து வச்சு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது அவங்க ஹைப்ரிட் மோடில் இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இது தவிர ஃபார்மர்ஸ், இந்த ஷாப் வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். அப்படி யூஸ் ஆகும் இல்லையாங்க சார்? ஸோ நீங்கள் வீட்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வெளியே தேவை இருக்கும்போது அழகாக எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சைஸ் சின்னதாக இருக்குது, இது நம்ம வெளியே கேரி பண்ணிக்கலான்றதுல என்ன அட்வான்டேஜ் இருக்க போகுது? ஆமாம் சார். இப்போ நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, திருப்பி வேற ஊருக்கு போகிறதுனா கூட நீங்கள் காரில் வச்சு ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ எங்கிட்ட வாங்கின நிறைய அந்த டைல்ஸ் கட்டிங் பண்ணுறவங்களாம் கூட இதை அவங்களுடைய வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. கரண்ட் இல்லாத இடத்துல கூட டைல்ஸ் ஒட்டுறதுனா கூட ஒட்டிக்கிறாங்க. ஈவன் விவசாயிகள் வந்து எலக்ட்ரிக் பைக்கில் ஒரு சந்தைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே அவங்க வியாபாரம் பார்க்கும்போது திருப்பி சார்ஜிங் ஆகிக்கும். திருப்பி ரிட்டர்னும் ஃபுல் சார்ஜோட பேட்டரியோட வந்துடுறாங்க. அவங்க பயம் இல்லாமல் எலக்ட்ரிக் வண்டியை கூட இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் இல்லாத இடத்துல இதை எடுத்துகிட்டு போய் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்க சார். அண்ட் இப்போ லைஃப் கம்பேர் பண்ணும்போது லெட் ஆசிட் பேட்டரி கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஒரு 4 5 வருஷம் தான் லைஃப் வரும். ஆமாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு மேலே லைஃப் வரும். அதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணலன்னா 3 இயர்ஸ்லேயே வந்து போயிடும் அது இல்லையா? ஆமாம். அப்படிங்கும்போது இது மெயின்டெனன்ஸே இல்லாமல் 10 இயர்ஸ் சாலிடாக 10 இயர்ஸ்க்கு மேலே தான் வரும் லைஃப். ஓகே. இதுக்கு வாரண்டி எவ்வளோ? 5 வருஷம் ஃபுல் வாரண்டி கொடுக்குறோம். ஃபுல் வாரண்டி. பேட்டரி கம்பைன்டு யூனிட்னால எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோம். இன் கேஸ் இப்போ அதில் ஏதோ டிஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவீங்களா? இல்லை சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவீங்க. ஓகேங்க. இதில் இன்னொரு மேஜர் அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மல் யூபிஎஸ்ல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மொபைல் ஆப்பை நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு மொபைல் ஆப் இருக்குது. அதை கனெக்ட் பண்ணிட்டோம்னா அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வாட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, கரண்ட் போய் இன்னும் எத்தனை மணி நேரம் பேக்கப் வரும்னு நம்ம எனக்கு இப்போ ப்ராக்டிக்கலாகவே காமிச்சிடலாம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த யூபிஎஸ் 53% சார்ஜ் இருக்குது. இப்போ சார்ஜிங் ஆகிட்டு இருக்குது. இபிலேருந்து 170 வாட்ஸ் நம்ம எடுத்து சார்ஜ் ஆகிட்டு கன்சியூம் பண்ணி சார்ஜ் ஆகிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் 4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இதையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஓகே. ஸோ இப்போ நார்மலாக அந்த லெட் ஆசிட் பேட்டரிலாம் அதை போட்டுட்டோன்னா என்ன நடக்குதுன்றது நம்ம கண்ணுக்கு தெரியாது. அது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 3 நாள் ஆகும். பேட்டரி கம்ப்ளீட்டாக எம்டி ஆயிடுச்சுன்னா ஃபுல் சார்ஜ் ஆகணும். அதாவது அதனுடைய ஆசிட்டோட அடர்த்தின்னு சொல்லுவோம், டென்சிட்டி, அது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 3 நாள் மட்டும் ஆகும். இப்போ இது எவ்வளோ ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ? 7 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் தான் சார்ஜ் ஆகும். பேட்டரியோட ஃபுல் ஹிஸ்ட்ரி நம்ம மொபைல்லேயே பார்த்துக்கலாம். அதை பேஸ் பண்ணி நம்மளோட ஒர்க்ஸையும் வந்து பிளான் பண்ணிக்க முடியும் இல்லையாங்க சார்? ஆமாம். அது மாதிரி எத்தனை டைம் சார்ஜ் ஆயிருக்குது, எத்தனை டைம் டிஸ்சார்ஜ் ஆயிருக்குங்கிற விஷயத்தை இங்கே பார்த்துக்கலாம். இது எத்தனை டைம் நம்மளுக்கு கரண்ட் போயிருக்குது, எத்தனை நேரம் நம்ம பேக்கப் வந்திருக்குதுங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியுமே இதில் பார்த்துக்கலாம்.
எவ்வளோ பவர் எடுத்துருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும். இதில் எவ்வளோ கிலோவாட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குங்க சார்? இதில் பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் பெட்ரூமுக்காக டிசைன் பண்ண மாடல் இது. ஓகே. இது 700 வாட்ஸ் மேக்ஸிமம் அவுட்புட் எடுத்துக்கலாம். இதில் என்னென்ன அப்ளைன்ஸ்? அதாவது 7 லைட்டு 7 ஃபேன் இது மாதிரி ரன் பண்ணிக்கலாம் இதில் அட் டைம். ஓகே. இது ஒரு லைட்டு ஒரு ஃபேன் போட்டிங்கன்னா 11 மணி நேரம் பேக்கப் வரும். ஓகே. ஸோ அந்த ஒரு சின்ன வீட்டுக்கு இது கரெக்டாக இருக்கும். ஆமாம், சின்ன ஒரு ஃபேமிலிக்கு கரெக்டாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெட்ரூம் யூஸ் பண்ணுறவங்க ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லைட்டு 2 ஃபேன் போட்டிங்கன்னா 10 மணி நேரம் பேக்கப் வரும். இது பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம் இருக்கிறவங்களுக்கு பேக்கப் அதிகமாக தேவைப்படுற ஒரு வீடுங்களுக்கு இது கொடுக்கலாம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா 3 லைட்டு 3 ஃபேன் போட்டிங்கன்னா கூட 8 மணி நேரத்துக்கு மேலே பேக்கப் வரும். ஓகே. இது வந்து இவ்வளோ தான், கன்சோலே இவ்வளோ தான் இல்லைங்க சார்? டிவைஸே இவ்வளோ தான் இல்லையா? ஆமாம். ஓகே. இப்போ இதை தவிர கமர்ஷியலாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு இருக்குங்களா சார்? கமர்ஷியலாக ஆஃபீஸுக்கு தேவையானவங்களுக்குலாம் 2 கிலோவாட்லேருந்து மாடல் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து 2 கிலோவாட். ஆமாம், 2 கிலோவாட்டு. இதில் வந்து இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 120 AH பேட்டரி. ஓகே. இதில் நீங்கள் 75 AH பேட்டரி வேணாலும் கொடுக்கலாம், 150 AH பேட்டரி வேணாலும் கொடுக்கலாம். கஸ்டமர் பேக்கப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம பேட்டரியை நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுக்க முடியும். ஓகே. இப்போ கமர்ஷியலாக போகும்போது இன்வெர்டர் தனியாகவும் பேட்டரி தனியாகவும் தான் வரும். ஓகே. இப்போ இந்த இன்வெர்டர் கூட நம்ம கம்பெனி வந்து எப்படி வேணாலும் பேட்டரி போட்டுக்கலாம் இல்லைங்க சார்? ஓகே. இதில் வேற என்ன மாடல்ஸ் இருக்குங்க சார்? இதில் பார்த்தீங்கன்னா இது 4 கிலோவாட்டு. ஓகே. 48 வோல்ட்னு சொல்லுவோம், 4 பேட்டரி வர மாதிரி. இது வந்து 2 கிலோவாட் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி, நம்ம பழைய லெட் ஆசிட் பேட்டரி 2 பேட்டரிக்கு வர ஈக்குவல் பவர் இதில் இருக்கும். இது வந்து 4 பேட்டரியோட பவர் ஈக்குவலாக இருக்கும். ஓகே. இதுலேயே 5 கிலோவாட்டு, 10 கிலோவாட்டு, 20 கிலோவாட் நம்ம கஸ்டமர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் மேனுஃபேக்சரிங் பண்ணி தர முடியும். 12 வோல்ட்லேருந்து 120 வோல்ட் மட்டும் நம்மளால் பேட்டரி இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம் இந்த பிளான்ட்டில். ஓகே. இங்கே ஆமாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய உங்களுக்கு லெட் ஆசிட் பேட்டரி இருக்குது, அந்த பேட்டரி போயிடுச்சுன்னா அந்த இன்வெர்டர் அதே யூஸ் பண்ணிட்டு நம்மகிட்ட லித்தியம் பேட்டரி மட்டும் வாங்கி அது கூட அட்டாச் பண்ணி ஏற்கனவே இருக்க இன்வெர்டரில் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதனால என்னன்னா தண்ணி ஊற்றுற செலவு மிச்சம் உங்களுக்கு. ஓகே. கரண்ட் பில்லும் மிச்சமாகும். இன்வெர்டர் எந்த மேக்கா இருந்தாலும் நம்மளுடைய பேட்டரி வந்து அது கூட கம்பேட்டபிளாக இருக்கும். ஓகே சார். இங்கே என்ன ஒர்க் போயிட்டு இருக்குங்க சார் இது? இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஒரு பேட்டரியிலேருந்து சிங்கிள் பேட்டரியில் லெட் ஆசிட் ரீப்ளேஸ்மெண்ட்லேருந்து இப்போ இந்த பேட்டரி பார்த்தீங்கன்னா 10 பேட்டரி. ஓகே. 10 லெட் ஆசிட் பேட்டரிக்கு ஈக்குவலான ஒரு லித்தியம் பேட்டரி இங்கே மேனுஃபேக்சர். அவ்வளோதான் வருமாங்க சார்? 10 லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10க்கு 10 ரூமே கவர் ஆகும். ஆமாம். உதாரணத்துக்கு ஒரு ஆன்லைன் யூபிஎஸ், இது ஆன்லைன் யூபிஎஸ்க்கு தான் போகுது. ஒரு பேங்க்ல ஒரு பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா 10 லெட் ஆசிட் பேட்டரி வச்சு ஒரு 5 கிலோவாட் ஆன்லைன் யூபிஎஸ் வச்சிருப்பாங்க. அதுக்காக தான் இது போகுது. ஓகே. இவ்வளோ சின்ன பேட்டரி வைக்கிற இடத்துல இவ்வளோதான் பேட்டரியோட சைஸே இருக்கும். அண்ட் கேப்பபிலிட்டியும் அதனோட லைஃப் டைமும் வந்து அதிகமாக இருக்கும். 10 வருஷம் மெயின்டெனன்ஸ் இல்லாத ஒரு இதாக இருக்கும். ஓகே. இது இல்லாமல் அந்த பேட்டரி 10 பேட்டரி வச்சிருக்கிற ரூமில் வந்து ஒரு டாக்ஸிக்கான சார்ஜிங் ஆகும்போது ஒரு வாயு நம்மளுக்கு வரும். அந்த ரூம்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆனீங்கன்னாவே ஒரு ஸ்மெல் வரும். ஆமாம். இதில் வந்து இதெல்லாம் க்ரீன் பேட்டரின்னு சொல்லுவோம். இதில் எந்த விதமான கேஸும் இதில் ரிலீஸ் ஆகாது. இது கம்ப்ளீட்லி என்வாயர்மெண்டல் ஃப்ரீ. ஓகேங்க சார். சார் இப்போ நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இதை கேட்குறீங்க சார். நீங்கள் இப்போ டேரெக்டாக கஸ்டமருக்கு சேல் பண்ணுறீங்களா இல்லை ஒன்லி டீலர்ஷிப் மட்டும் கொடுக்குறீங்களாங்க சார்? டேரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே. த்ரூ டீலர் மூலியமாகவும் விற்கிறோம். நம்ம கிட்ட வாங்கினாலும் அதே ரேட் தான், கஸ்டமர் கிட்ட வாங்கினாலும் அதே ரேட். ஓகே. இப்போ டீலர்ஸ் வாண்டட் இருந்தாலும் வந்து கால் பண்ணலாம். டீலர்கள் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பேட்டரி யூபிஎஸ் விற்கிற டீலர்களை வந்து எங்களை தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அவங்களுக்கு நம்ம டீலர்ஷிப்பும் கொடுக்குறோம். சார் நீங்கள் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணதை பார்த்ததுக்கப்புறம் வியூவர்ஸ் யாராவது லெட் ஆசிட் பேட்டரிலாம் வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேங்க சார். அப்படி கண்டினியூ பண்ணிடுங்க. இப்போ பழைய லெட் ஆசிட் பேட்டரி வச்சிருந்தாங்க கூட நம்ம என்னன்னா அந்த பேட்டரிக்கு நம்ம லித்தியம் பேட்டரியும் சப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் உங்களுடைய பழைய லெட் ஆசிட் பேட்டரியை கூட நம்ம ஒரு நல்ல விலைக்கு எடுத்துக்கிட்டு புது பேட்டரி வாங்கும்போது அதனுடைய ரேட்டை குறைச்சி கொடுத்துக்கலாம். அதனால அவங்க வாங்குற ரேட்டும் அவங்களுக்கு குறையும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா சோலாரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஆஃப் கிரிட் யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1 கிலோவாட்லேருந்து 5 கிலோவாட் மட்டும் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ இது மட்டும் இல்லாமல் சோலார் பேனல்ஸும் நம்ம பண்ணுறோம் இல்லையா? இந்த பிஎம் சூரியகரில் மானியத்தோட கூட நம்ம சோலார் போட்டு தர்றோம். யாராவது 3000 ரூபாய்க்கு மேலே கரண்ட் பில் வீட்டில் இருக்கவங்க கட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கரண்ட் பில்லை வந்து 95% மிச்சம் பண்ணி கொடுத்துடலாம். அவங்க போட்டதுக்கப்புறம் 200 ரூபாயோ இல்லை 300 ரூபா தான் பில் வரும். ஓகே. ஸோ உங்களோட இபி நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு என்ன நீட் இருக்கு, எவ்வளோ போடலாம் அப்படின்றது எல்லாமே அனலைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லையா சார்? நார்மலாக வீட்டு யூஸ்ல இருந்து கமர்ஷியல் பிளேசஸ்க்கு தேவையான பேட்டரிஸ் வரைக்கும் இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி வந்து ஒரு பேட்டரி ஷாப் வச்சிருக்கீங்க, இது டீலர்ஷிப் எடுக்கணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம். உங்களுக்கு இதில் என்ன நீட் இருந்ததுனாலும் சரி கீழே வந்து நம்பர் வந்து இருக்கு, அதுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களோட என்கொயரிஸ் வந்து கேட்டுக்கலாம். சார் நாம இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ சேம் ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸ்க்கும் கொடுக்கணும் கட்டாயமா. இன்னொரு உங்களுடைய நீங்கள் ஏதாவது ஒரு கோடு கீழே போடுங்க, வினோ 1000 அப்படின்னு ஒரு கோடு போட்டு
கோடுங்க. அந்த கோடு சொல்கிறவங்க கஸ்டமர், அதாவது உங்கள் வீடியோ பார்த்துட்டு வர கஸ்டமர்களுக்கு நம்ம 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம். ஓகே, ஸோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் அந்த கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. வினோ 1000 இல்லையாங்க சார்? அது சொன்னால் போதும், கண்டிப்பாக 1000 ருபீஸ் டிஸ்கவுண்ட். என்கொயரி பண்ணும்போது சொன்னாங்கன்னா நாங்கள் நார்மலாக கொடுக்குற ரேட்லேருந்து உங்களுடைய வியூவர்களுக்காக 1000 ரூபாய் வந்து ஸ்ட்ரைட்டாகவே கம்மி பண்ணி கொடுக்குறோம். ஓகே, ஸோ மறக்காமல் அந்த ஆஃபரையும் யூஸ் பண்ணிக்கோங்க.